விழுந்து பழமையும் மாறி இளமையும் மாறி வளைபிறை போல வாழ்ந்து கடந்து உருகி எலும்பு கருகி அடங்கி ஒரு பிடி சாம்பலும் தண்ணீராய்ப் போகும் மனிதன். சமூகம் எனும் பொம்மலாட்டத்தின் பொம்மை. வெற்று உடல் மனிதன் இல்லை, அது உயிருடன் இணைந்தால்தான் மனிதன். இருள் சூழ்ந்த வெளிச்சம் நம்மை சுற்றி இருக்கிறது. அதில் வாழ்ந்து காட்ட வேண்டுமென்றால் உயிரும் உடலும் இணைய வேண்டும். சந்தோஷத்தையும் நான் அனுபவிக்க வேண்டும். ஆனா தனி ஒரு உயிரா என்னால என்ன செய்ய முடியும்? ஒரு உடல் கிடைச்சா தானே இந்த சமூகத்துக்கு என்னால ஒரு மனிதனா போகணும். இருள் நிறைந்த சமூகம், அங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு, பஞ்சம் நிறைந்த மனிதர்கள். இப்படிப்பட்ட சமூகத்தில இந்த உடல் அவ்வளவு கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறது. இதெல்லாம் பார்க்க இந்த சமூகத்தின் மேலே இருந்த உறுப்பு எனக்கு கூடிக்கொண்டே தான் போகுது. என்னால இந்த உடலால இந்த சமூகத்துக்கு போக மாட்டேன். நான் போக மாட்டேன். என்ன சொல்ற நீ இல்லாட்டிக்கு நான் எப்படி இந்த சமூகத்துக்கு போறது? நீ ஷால்டி, நான் ஜாரா இந்த சமூகத்துல இருக்கிற பிரகாசமான வெளிச்சத்தை அனுபவிக்க காத்திருக்கும் உயிர் நான். என்னால் மட்டுமே நீ பூரணமடைவாய். ஏது பூரணம்? உடலும் உயிரும் இணைந்து உருவாகும் மனிதம். இல்ல இல்ல இல்ல, முள்ளு வேற வேகமா சுத்துது. அதுக்கேற்ற மாதிரி நீயும் அடம் பிடிச்சு கொண்டிருக்கிறாய். உடலும் உயிரும் சேராட்டிக்கு இரண்டுமே அழிஞ்சு போயிரும். சொன்னாக்கள் நான் கேட்க மாட்டேன். நீ போய் சொல்ற. இந்த கட்டு கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் இழிச்சவா இல்ல. சொன்னாக்கள் இது பெண்ணாட்டு அரசியல். வாழை சுருட்டி கொண்டு ஓடு. நான் இப்ப நல்லா இருக்கிறேன். நீ எனக்குள்ள வந்தா உண்ட எண்ணங்களுக்கு நாட வச்சு என்ன குப்பையாக்கிடுவேன். நான் நாயாகி நரியாகி நான் நாசமா போயிடுவேன். உடலும் உயிரும் சேர்வதுதான் விதி. விதி மனிதர்களின் சாட்டு விதி. மதி இல்லாதவர்கள். அந்த விதியால் எழுதப்பட்ட வாழ்க்கையில் உள்ள சந்தோஷத்தை நீ அறியவில்லையா? சந்தோஷம்? ஏது சந்தோஷம்?
தேப்பனுக்கும் பிள்ளைக்கும் கத்தி கொண்டிருக்கிறது வேலையா போச்சு. அம்மா என் சட்டையெல்லாம் ரத்தமா இருக்குமா? எனக்கு ஏதோ பெரிய வருத்தம் வந்துச்சு போலமா. என் சின்ன பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. இஞ்சாருப்பா. அப்பா எங்க நிக்கிறீங்க? இந்த மனுஷனை வேற காணோம். இங்க வாமா, முதல்ல உட்காரு. இங்க பாருமா, இனிமேல் ஆம்பளை பசங்களோட தான் சேர்ந்து தெரிஞ்சு விளையாடாத, அங்க இங்க இருந்து சுத்தி தெரியாத, பொறுமையா இரு. நான் போய் பக்கத்து வீட்டு பரிமள அக்காவையும் முன் வீட்டு முரளிந்த அம்மாவையும் கூட்டிட்டு வந்துடுறேன். உங்க மாமாவை வேற கூப்பிட வேணும், குப்பை தண்ணி வேற வாக்க வேணும். ஏதோ பெரிய வருத்தம் வந்துச்சு போல. ஐயோ வயிறு வேற வலிக்குது. தாங்க முடியல. இவளே இப்படி இருக்கார். ஏய் என்னாச்சு உனக்கு? அண்ணா எனக்கு ஏதோ பெரிய வருத்தம் வந்துச்சு போலண்ணா. என் சட்டையெல்லாம் ரத்தமா இருக்குண்ணா. அம்மா இங்க இருக்க சொல்லிட்டு போயிட்டாண்ணா. என்ன இது? அண்ணா வயிறு சரியா வலிக்குதுண்ணா. அந்த தண்ணி போத்தலை மட்டும் எடுத்து தாண்ணா. பிடி பின்னுக்கு போயிருந்திருக்கலாம் தானே. எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. இப்ப அடுத்த பிரச்சனை ஒன்று இருக்கு. யாரும் தொடக்கூடாத வருத்தம் போல. மாதவிடாய் அவ்வளவுதானே? பெண்ணா பிறந்தா இதெல்லாம் கடக்கத்தானே வேணும். இது என்ன குப்பையா இல்ல குற்றமா? ஏன் எல்லாரும் இதை தூண்டத்தகாதோண்டா பாக்குறீங்க? ஐயோ ஏன் நீ எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சு கொள்ற? இது மட்டுமா நடக்குது? இன்னும் பல விஷயம் நடக்குது. அப்படி என்ன நடக்குது? நான் நல்லா தானே பாடினேன். ஏன் செலிபிரேஷன் இல்ல? என் பேர் இல்ல. நான் நல்லா தானே பாடினேன். ஏன் என் பேரு, ஏன் நான் செலக்ட் ஆகல? அக்கா அக்கா நான் நல்லா தானே பாடினேன். ஏன் என் பேரு செலக்ஷன் லிஸ்ட்ல இல்ல? கொஞ்சம் கொஞ்சம் ஜட்ஜ் கேட்டு சொல்லுங்கக்கா. என்னம்மா நீ இப்படி பண்ற? நான் சின்ன வயசுல இருந்து டிவி ஷோல பாடணுன்றது என் பெரிய கனவுக்கா. ப்ளீஸ்க்கா கெஞ்சி ஒரு வாட்டி. உன்னோட பெரிய ரோதனையா போச்சே. சரி சரி இதம்மா நான் கேட்டு பார்க்குறேன். எஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். அந்த கருத்த பொண்ணு ஏன் செலக்ட் பண்ணல? அட அவளா? திறமையான பிள்ளை தான். என்ன கலர் தான் அடிக்குது. என்னது கலரா? என்ன மணி, எங்கட சேனலுக்கு என்ன தேவை? டிஆர்பி தானே தேவை. இந்த மாதிரி கருப்பு பிள்ளையை கொண்டு வந்து விட்டா யாரு தான் வந்து பார்ப்பாங்க? இதெல்லாம் அவகிட்ட போய் சொல்லாத. எதையாவது சொல்லி துரத்தி விடுப்போ. அந்த பொண்ணுக்கிட்ட நல்ல திறமை இருக்கு. இந்த அம்மா என்னண்டா கலர் தான் முக்கியம். நான் என்னத்த பண்ண? எங்க அந்த பொண்ணு கேட்காமையே போயிடுச்சு. தோட்டம் கடவுளே, என் மகளோட பெரிய ஆசையே இந்த டிவி ஷோல வின் பண்ணி பெரிய ஆளா வர்றதுதான். அவளை எப்படியாவது வின் பண்ண வச்சிரு கடவுளே. என்னம்மா என்ன ஆச்சு? காம்படிஷன் என்ன ஆச்சு? ஏம்மா கருப்பா பெத்த? ஏம்மா அப்படி சொல்ற? நீ என்ன கருப்பா பெத்ததுக்கு பதிலா கருவிலே என்னைய கலைச்சிருக்கலாமேம்மா. இந்த கருப்பிக்கு கனவு காண தகுதி இல்லைன்னு இந்த உலகம் இன்னைக்கு உணர்த்திருச்சும்மா. கருப்பா பிறந்தது ஏன் தப்பம்மா? நான் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஜடம்மா. ஜடம் பிரயோஜனம் இல்லாத ஜடம்மா. ஜடம் ஜடமேதாம்மா. தோட்டம் எதுக்கடுத்தாலும் வெளி தோற்றம் பார்க்கும் இந்த சமூகம். ஐயோ நீ அதையும் தப்பு
தானே வளவு. இதுல என்ன இருக்கு? இது எப்படி இருக்கண்டா, வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் என்ற மாதிரி இருக்கு. மருந்தடிச்ச பழமும் பல 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 என்றுதான் இருக்கும், ஆனா உள்ள முழுக்க நஞ்சு. அப்ப இந்த சமூகத்துல தவறான விடயங்கள் மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்ல வாரியா? சே, வாய மூடு. ஒவ்வொரு உயிரும் தன்னுடைய எண்ணங்களுக்காகவும் தன்னுடைய ஆசைகளுக்கு நிறைவேற்றிக் கொள்றதுக்காகவும் இந்த உடலை ஒரு பொம்மை மாதிரி ஆட வைக்குது. இந்த உடல்ல பிடிய தந்து மூப்படைய வச்சிருவேன். உடல்ல சந்தோஷம், துக்கம், வலி, வேதனைய தந்து நோய் நொடிய தந்து என்ன என்ன குப்பையாக்கிடுவேன். என்னால முடியல. இதுக்கு மேல என்னால் இந்த சமூகத்துக்குள்ள போக இயலாது. வேணாம் வேணாம். ஐயோ, ஓடர் ஓடர் ஓடர். இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பானது திரு பழனிசாமி என்பவரின் சொத்துக்களில் காணி மற்றும் பண்ணை வீடு ஆகியவை மூத்த மகனாகிய குமாரிற்கும், தென்னந்தோப்பு, வயல், கார் என்பன இளைய மகனாகிய சதீஷுக்கும், அத்துடன் திரு பழனிசாமி என்பவரின் இறுதி காலத்தை கழிப்பதற்காக ரூபாய் 10 லட்சம் ரூபாய் பணமானது அவரது வங்கியிலும் வைப்பிலிடப்பட வேண்டும். சரி சொல்லுங்க, 2 பேர்ல யார் அப்பா பார்த்துக்கொள்ள போறீங்க? ஐயா, எங்கள் அப்பாவுக்கு நான் தான் மூத்த பிள்ளை. அவற்றை கடைசி காலத்தை நானே அவரை வச்சு பார்த்துக்கொள்றேன் அப்பா. இல்லை 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 இல்லை, இவனை நம்பி எல்லாம் அப்பாவை அனுப்ப முடியாது. இவன் ஏற்கனவே அப்பான பாதி சொத்தை சுருட்டிட்டான். இல்ல இல்ல இல்ல, இவனை நம்பி அந்த அனுப்பலாத ஐயா. இவன் சாப்பிட்ட கையால காலம் கூட கலைக்காதன் ஐயா. இல்ல இல்ல இல்ல, இவன்கிட்ட எல்லாம் கொடுக்கலாது. இவன் ஏற்கனவே காசெல்லாம் எடுத்துட்டான். சொத்து கடிபடாதடா. சரி, இதுல என்ன தெரியுதுண்டா, திரு பழனிசாமி அவருடைய இறுதி காலத்தை ஒரு வருஷத்துல 6 மாத காலம் வரைக்கும் ஒரு ஆளும், அடுத்த 6 மாத காலம் வரைக்கும் இன்னும் ஒரு ஆளும் பார்க்கணும். முதல் 6 மாத காலத்தை மூத்த மகனாகிய குமாரும், அடுத்த 6 மாத காலத்தை இளைய மகனாகிய சதீஷும் பார்த்து கொள்ளணும் என இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கின்றது. அப்பா வாங்கப்பா, எங்களோட வீட்டுக்கு போ. சொத்து வரி பிடிச்சேன். தேவி, அடியா தேவி, அப்பா கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அப்பா, இவள் எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல. உள்ளுக்க வாங்கப்பா. விடுப்பா. மருமகள் தானே, எங்க போனால்? அடியா எங்க நிக்கிறேன்? என்னங்க
நீங்களா ஏன் நீங்க வெளியில எடுத்து அங்க கொண்டு வாங்க 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 அந்த ஆள் உள்ள வெளியே வாங்க. இந்த ஆளுக்கு வீட்டை டீ நானும் போட்டு கொண்டு கூட போ. இல்ல இல்ல வேணாமடா வேணாம் விடு. வேணுமெண்டா மட்டும் போட்டு தானே கொடுக்க போறோம். இந்த சனியம் போடுற டீ கழுத மூத்திரமாய் தானப்பா இருக்குமாப்பா. இதுக்கு பதிலாக நீ பேயாம தம்பி அந்த நியூஸ் பேப்பரை எடுத்துத்தாடா. இந்த நியூஸ் பேப்பரை வச்சாலும் தெரியாது. படிச்ச இடத்துல என்ன எங்க வச்சிருந்தேன்னு தெரியலையே. இவளை கட்டினதுக்கு சீக் சீரழிவா இங்க கொண்டு வந்து வச்சிருக்கான். என்னங்க என்னங்க இங்க வாங்க. சொல்லு சொல்லி தலை என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். சொல்லு என்ன. அந்த பக்கத்து வீட்டு விஜயா இருக்கிறாளோ ஓ அவளுக்கு என்ன இப்ப அந்த ரெண்டாவது புருஷன் அந்த கனடால இருக்கிறான். கேளுங்க சொல்ற சொல்லு. அவன் அவளுக்கு 25 பவுன்ல ஒரு ஆரம் வாங்கி கொடுத்துருக்கிறான் நேற்று. நீங்களும் இருக்கிறீங்க. கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் ஆகுது. ஒரு துரும்பும் வாங்கி தரையில. அடியங்கள் இல்லாம உனக்கு விளங்கலையா? எவ்வளவு கடனை வேண்டி வச்சிருக்கிறான். பிள்ளைகள படிப்பு சாலை எவ்வளவு இருக்கு. கடைசி காலத்துல இந்த அப்பாவை நான் தான் பார்த்துக்கொள்ள வேணும். அந்த துன்பத்தை அறிஞ்ச கொண்டுறது. உங்களுக்கு ஒரு சின்ன செயின் கூட உங்களுக்கு வாங்கி தரல. என்ன அப்ப அடியா புரிஞ்சு ஆல்ரெடி நான் நிக்கிற நிலைமை உனக்கு விளங்கலையா? என்ன நிலைமை அப்படி? பொருளாதார ரீதியில எவ்வளவு உடைஞ்சு போயிருக்கிறான். அடுத்து எந்த கடன்காரன் வந்து வீட்டை நிக்க போறான், அவன் என்ன செய்ய போறான்னு தெரியாம நான் நிக்கிறேன். நிப்பாடுங்க. ஏன் நீங்க சண்டை போடுறீங்க? எந்த பேங்க்ல இருக்கிற காசு எடுத்து உங்களுக்கு என் தேவையண்டா வாங்குங்களேன். அப்ப இவாள்கிட்ட பேச்சோட கதை நின்று என்ன காசு? காசு நான் அவனும் என்ன காசு? என்ன காசு? என்ன வாங்க போறது. என்ன காசு? அதான் வழங்காம காய்ச்சி உண்ட மூத்த பிள்ளைக்கு எல்லா காசையும் வள்ளி கொடுத்துட்டேன். எனக்கு ஒன்றுமே தெரியல. உண்ட மூத்த பிள்ளைக்கு தமிழு காசையும் கொடுத்தேன். எனக்கு ஒரு டொக்கா போன சோப்பு டப்பா காரும் காய்க்காத பழைய தென்னந்தோப்பு காணியையும் தந்துட்டு ஏமாத்திட்ட பாத்தியா? இந்த பாறை வச்சு நம்ம பாக்குற அப்பா இருக்கிறதுக்கு சாகுறதும் ஒண்ணுதான். செத்து தொலை. நீ எனக்கு தேவையில்லையப்பா. தம்பி தம்பி இல்லடா போப்பா இல்லடா. இவங்க 2 பேரையும் டாக்டர் என்ற கையில தந்தப்ப எனக்கு இருந்த சந்தோஷம் இருக்குது. என்று கையை பிடிச்சு நடந்தவர்கள் ஓடினவர்கள் இப்படி செய்கிறார்களே. இவர்கள் கஷ்டப்படக்கூடாது. மாடா உழைச்சி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து இந்த அம்மா இல்லாத பிள்ளைகளை தனி அப்பாவா கஷ்டப்பட்டு வளர்த்தான். இப்படி எல்லாம் செஞ்சிறாங்களே. பெத்தவனம் விட்டு பிள்ளை வளர்க்கல்லு. பெத்தவனம் விட்டு பிள்ளை வளர்க்கல்லு. ஐயா ஐயா தம்பி 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 பசிக்குதடா. ஏதாச்சும் இருக்காடா தம்பி? தம்பி என்னட்ட 20 ரூபா தான்டா இருக்குது. இதுக்கெல்லாம் என்னோட காசு இல்லடா. ஐயா காசு எல்லாம் தேவையில்லையா? இது உங்களோட மாதிரி இல்லடா தம்பி. என்னட்டையும் காசு சொத்துன்னு நல்லா தாண்டா இருந்தேன். எப்ப இந்த பிள்ளைகள் கல்யாணம் கட்டி போனாங்களோ அதோட சரி சொத்து காசு காணி காரண்டு என்ன பாடையா படுத்திட்டாங்களடா. தம்பி வேணாண்டா வேணாம். நான் சொந்த காசுல உழைச்சு தாண்டா சாப்பிடுவேன். இலவசமான சாப்பாடு எனக்கு வேணாண்டா. நான் கடைசி மூச்சு வரைக்கும் இந்த உழைச்ச காசுல தாண்டா சாப்பிடுவேன்.
பாத்தியா? இந்த சமூகத்துல இப்படி நல்லவங்களும் இருக்கிறாங்க தானே. அந்த பெரியவருக்கு அவர் எப்படி உதவி செய்தாருன்னு பாத்தியா? அவர் பெத்த பிள்ளைகள் அவரை கைவிடாம இருந்திருந்தா அவருக்கு ஏன் இந்த நிலைமை? இந்த உலகத்துல ஒவ்வொரு உயிருக்கும் அது எண்ணங்களை அடர்த்தி கொள்ளணும். அதுதான் அது விருப்பம். அப்ப இதுக்கு முடிவுதான் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பார். ஒரு தனி மனிதன் மாறினாத்தான் இந்த சமூகத்தை மாற்ற முடியும். அதுக்கு நாங்க சேர்ந்தாதான் முடியும். உடலும் உயிரும் அதற்கு இணைய வேண்டும். இல்லாவிட்டால் நீ சொல்ற இந்த குப்பைமேடு ஒரு நாள் அடுத்த தலைமுறை எரிக்கக்கூடிய தீயா மாறு. நீ என்ன சொல்ற? ஒரு தனி மனிதன் மாறினா என்னண்டு இந்த சமூகம் மாறும்? மாற்றம் ஒன்றுதான் மாறாதது ஐயா. நீ ஒரு தனி மனிதன் மாறினா உன்னை சுத்தி இருக்கிற குடும்பம் மாறும். அதை பார்த்து அதை சுத்தி இருக்கிற என்ன 4 குடும்பம் மாறும். இப்படி 5 10 ஆகும், 10 100 ஆகும், 100 1000 ஆகும். இப்படி நீ ஒரு தனி மனிதன் மாறினா இந்த சமூகம் மாறும், கண்டிப்பா மாறும். அப்ப உடலும் உயிரும் இணைஞ்சு நாங்க இந்த சமூகத்துல மாற்றத்தை கொண்டு வருவோம். இங்க பாருமா, இதெல்லாம் பொம்பளைங்களோட வாழ்க்கையில சகஜமா நடக்கிற விஷயம்தான். எப்பவுமே இந்த அம்மா உன் கூட இருப்பேன். வா. அழகுக்கும் திறமைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வெளித்தோட்டத்தை வச்சு யாரையுமே எடை போடாதீங்க. காண்கின்ற கண்கள் சரி என்றால் எல்லாம் அழகுதானே. இந்த உலகத்துல அன்பை விட எதுவுமே பெருசில்லை. ஒருவர் இருக்கிற வரைக்கும் நாங்க அவற்றை அன்பையும் அக்கறையும் மதிக்கிறதே இல்லை. ஆனா அவர் போனா பிறகுதான் நாங்க உணர்றோம் அவை இருக்கிற தந்த அன்பையும் அக்கறையும் நாங்க மதிக்கலேண்டு. எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு வாழ பழகி கொள்ள வேணும். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா இப்படித்தான். இருக்கிறத வச்சு வாழ பழகினா இந்த அப்பாவை நான் நல்லா பார்த்து கொண்டு இருந்திருப்பேன். அதனால் இச்சமூகத்தில் உடலே பல சவால்களை எதிர்கொள்கின்றது. இச்சமூகத்தில் ஆதிகாலந்தொட்டு இருந்து வரும் பிரச்சனைகளை மாற்ற வேண்டுமெனில் முதலில் தனியொரு மனிதன் மாற வேண்டும். தனி மனித மாற்றம் சமூக மாற்றத்திற்கு வழிவகுக்கும். இம்மாற்றத்திற்கானவர்கள் முதலில் தாமாகவே இருக்க வேண்டும் என்ற கருத்தை ஆணித்தரமாக அரங்கேற்ற வந்திருக்கும் 47ஆம் அணி மாணவர்களுக்கு எங்கள் பாராட்டுக்கள். நிகழ்ச்சியின் தொடர்ச்சியில் அடுத்ததாக நமது பணிவான வேண்டுகோளிற்கிணங்க இவ்விழாவில்